வரலாறு வந்து படிப்பதன் இல்லை, படைப்பதன். சும்மா பேசிட்டே போறாரு. எதுக்கு பாவா வீடியோ தானே வீடியோ தானே. வண்டி மேலே போயிருக்காங்க பாவா. வண்டி எடுப்பா பாப்பா, வண்டி எடுப்பா தம்பி, வண்டி வண்டி யாருது? கூட எடுங்க, பைப் கூட எடுங்க. மணிராஜனே எடுக்க சொல்லுங்க. நம்ம வண்டி கூட தூக்குங்க, தூக்கு பைப் தூக்குங்க. வானே கூட ஹெல்ப் பண்ணுங்க, தூக்குங்க. ஹெல்ப் பண்ணுங்க. வண்டி ரைட் பா, ரைட் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. கரெக்ட் கரெக்ட். ரைட் ரைட். ஓகே ஓகே. ஓகேண்ணா ஓகேண்ணா. நான் என்ன போட்டோ யாரும் பாதிக்கு போனாங்க எல்லாமே இந்த தெருவை அவங்க தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இது பாருங்க, தெருவே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லாரி, இந்த பெட்டி எல்லாமே, இது எல்லாமே அவங்க தான். ரைட் சரி. இருந்ததுதான் இருக்கலாம், நவாப்ஜான் என்ற அப்துல் காதர் இறப்பு இருக்கிற அவங்க வாரிசார் யாரும் இருக்காங்களா? சுல்தான் மைதீன், ரோக்கியா பானு, நவாப்ஜான் பாச்சா இருக்காங்களா? இல்லைப்பா, பிரதிவாதி இல்லை. நீங்கள் எடுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். எடுப்பா
கொஞ்சம் இங்கிட்டு வந்துருக்கண்ணே. நீங்கள் ரைட். இதை பிடிச்சிட்டேன் நான் மேலே இல்லை எது சார் சிக்கன் நேர போய் அப்படி திரும்ப அந்த சந்தோட அந்த மூணாவது நான் எடுத்துவேன். சார் சொல்லுங்கள் சார். மழை கட்ட மழை போட்டிருக்காங்க. அவர் வரல எடுத்தப்ப உங்க கஸ்டடியில் முன்னாடி வச்சிருக்கேன். அங்கே எடுத்து அங்கே பாதை இல்லை சார். முன்னாடி கஸ்டடியில் வச்சு நீங்கள் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அது நம்ம நாங்கள் சொல்றதை கேளுங்க சார். நீங்கள் சார் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எடுத்து கேளுங்க. ப்ராக்டிக்கலாக தான் எடுத்து உங்கள் பொறுப்பில் வைப்போன்னு நீங்கள் அவங்க வந்தால் எடுக்கணும். இல்லைன்னா அதை அப்புறம் பார்த்து சார் அவங்க வைக்க அட்வைட் சொல்லுவார். மணிராஜ் ஒரு 2 பேர் வர சொல்லுங்க. இங்கே 2 பேர் அனுப்பிச்சு பிரச்சனை வந்து அந்த பில்டிங் இது பாதை வந்து இந்த பில்டிங் இவங்களுக்கு அவங்க தம்பி இது வந்து இந்த 3 வீடுக்குள்ள பாதை இது அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த கோட்டை வந்ததுனால அவங்களுக்கு அது அக்செப்ட். சரி இது வந்து மொத்தம் 65க்கு சரி 22 சரி சரி இதில் 3 ஷேர் வந்து அந்த அந்த பில்டிங் இப்படியே ஒரே பாதை வரும் இருக்கு நேரம் அப்படி வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த பாட்டி இருந்தனால அவங்களுக்கு கொடுத்தது அப்படியே வந்து யூஸ் பண்ணாங்க. அது கோட்டில் என்ன அப்புறம் ஆச்சுன்னா அவங்களுக்கும் வந்து பாதை வந்து பாக்கி இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. அதனால பாதை இல்லை பத்திரத்திலே பொது பாதை தான். நீங்களும் பேசுறீங்க பொது பாதை கோர்ட்லேயே வந்து என்ன போட்டுருக்காங்கன்னா இது வந்து பொது பாதை
அதனால உங்களுக்கும் இது பொதுதான். எல்லாத்துக்கும் பொது. அது நான் அக்செப்ட் அது வந்து நான் வேற ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணல. அதாவது சார் இப்போ வந்து இது 65க்கு 22.5. சரி. இது ஓஎஸ் சப்போர்ட்ல வந்து முடிவானது. அதன் பிறகு தான் வரும். அது மட்டும் வேற எதுவும் பண்ணலாம். நம்ம ஒரு குண்டி செலவு நம்ம எடுக்கலாம். அவங்க வந்து ஜன்னல் வச்சதுக்கு நம்ம வந்து அப்போ நம்ம வைக்கக்கூடாது 2 அடி விட்டு தான் வைக்கணும். அப்போ நம்ம சின்ன பையனா தெரியாது. சரி. அப்போ வந்து அவங்க வச்சுட்டாங்க. வைக்கும்போது நம்ம எடுத்துடுறோம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, செவரு அதெல்லாம் பேசுறதுக்கு வேலை இல்லை. அமீனா வந்திருக்காரு, அவர் வேலையை பார்த்துக்கிறேன். நாங்கள் அந்த நீங்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் போட்டு மட்டும் போய் கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? வாங்க சார். உங்க பொருள் எடுத்துக்கிட்டு இதான் உங்கள் தான் சார். எடுத்து வேணா வாங்க, உங்களுக்கு பயன்பாடு சொன்னா எடுங்க. கொஞ்சம் ஓரம் இல்லைங்களா சார், கொஞ்சம் ஓரம் பண்ணிக்கோங்க. பொருள் எடுத்துட்டு போறது ஏதாவது உடஞ்சு எடுத்து காலையில் ஒன்று தருவாங்க. பார்க்க முடியுமா? கீழே வச்சோம்னா நீங்கள் உள்ள வரத்துல போனேன். கீழே பூண்டு மேலே ஏறி வாங்கி வைப்பா. 2 பேர் ஏறுங்கப்பா. மாமா இதுல ஏறுங்க. இதுல மேல ஏறுங்க. மொட்டை மாடி நீங்கள் விஓ சர்வே இப்போ எங்களுக்கு வந்து 62 அதில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். பின்னாடி வந்து அவங்க அன்னெசரி இது வச்சதுனால நம்ம அப்பஸ் பண்ணனால பூசை விடணும். அதனால அவங்க கேஸை அப்போ நம்ம பக்கத்தில் என்ன இருக்குது அப்போ ஆளுங்களுக்கு நம்ம இது அதான் செய்வீங்க. அடுத்தது நம்ம இடம் என்ன இருக்குது அதை பார்த்து தானே ரெக்கார்ட் அதான் என்ன இருக்குது அதுதானே. அவங்க வந்து செல்லா பெற்றாரு. அவங்க இதில் வந்து சரியாகவே இது இல்லை, மொத்த சதுரடி இல்லை. அதான் என்ன இருக்குது எங்களுக்கு என்ன இருக்குது அதுதான் எங்கள் பூரா மிளையாத்திடலாம். சரி சரி வாங்கப்பா. ஓடி வரே. ஓடி வரே. வீட்டில்
सामान सारा खाली को लगता है पिक्चर के सब இல்லை பொது இடன்றாங்க. எவ்வளோ ஜாமான போட்டுருக்காங்க அப்பா, எவ்வளோ இருக்குது என்னப்பா? சைடில் உள்ள எடுங்க, சைடு கொஞ்சம் வந்து நினைக்கலாம், சைடில் உள்ள எடுங்க. அப்படியே அங்கே போடுங்க, அங்கே போய் போடுங்க. அந்த வயர் மட்டும் மேலே தூக்கி வச்சிடலாம். கூட நான் வரேன், கூட அது எல்லாரும் அனுப்புங்க, எல்லாம் இங்கே அனுப்புங்க, எல்லாரும் இங்கே அனுப்புங்க, வர சொன்னேன், எல்லாத்தையும் இங்கே அனுப்புங்க, க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் வர சொல்லுங்க, எல்லாத்தையும் வர சொல்லுங்க, எல்லாத்தையும் வர சொல்லுங்க. மாற்றி வாங்கிட்டு போங்க, தம்பி காலில் செருப்பு போட்டுக்க, தலையில் வந்துக்கூடாது. ஆமாம் மேல இருந்து எடுக்கிறேன். ஓட எடுப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்துடும். பார்த்து ஆணியா இருக்குண்ணே. சரி போட்டாலும் மேல இருக்க சீட்டை முதல்ல எடுங்க, அதுக்கு மேல உங்க சீட்டை எடுப்பான், அந்த சீட்டை எடுப்பான். இன்னும் போடல போடாது அவங்க நேரத்தை திருப்பி சொன்னாங்க. ராஜு நாராஜ் போட்டது என்னாங்களா டாக்குமெண்ட் மணி அப்படி சாச்சுல சந்துக்குள்ள மேல இந்த வயிறு மேல மேல இந்த வயிறு மேல
பேக்கில் இருக்கா கீழே அது ஒன்று பிடிச்சி வாங்க இல்லை இல்லை அது தூக்கி மேலே வைக்கலாண்ணே. இந்த கட்டையை மணி இதே இல்லையா கட்டியா கட்டுக்க சீட்டை கட்டி விடணும் இறங்கியா இது எழுது இதை எழுது உள்ள போகுது இந்த இதை எழுது இந்த இதை இல்லை அதை இழுத்தேன் உள்ள ஓடா வச்சிருக்காங்க உள்ள. ஆ பீரோ இதில் அது உருவியா மணி அது உருவியா ஒவ்வொன்றும் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா வேலை இதே பாருங்க ஒரு கயிறை வச்சு கூட அப்படியே கட்டி அண்ணே அண்ணே அப்படியே ஸ்லாப்புக்கு மேலே போடுங்களேன். அதை அத்தி விட்டு ஆ அவ்வளோதானே. அவ்வளோதான் பிடிச்சி நீங்கள் வாங்க மற்ற வேலையை பாருங்க வாங்க உங்களுக்கு இல்ல சரிங்களா முன்னாடி வைங்க அப்புறம் எடுத்து வச்சுக்குவோம் ஆள் எல்லாம் கீழே மட்டும் எப்படி வைக்க முடியும் ரெண்டே ஏதோ ரெண்டே சரி ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க. அப்படியே அந்த ஓடுல அப்படியே எடுங்க உள்ள ரெண்டு பேரும் உள்ள போனா நல்லா இருக்குமே வேமா வேலை முடியுமே இடம் கிடைக்கல சரி 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 ஓரமா இருக்கு எங்க பாருங்க ஓரமா இருக்குங்க அந்த அங்க போறீங்க அடியில எடுக்குங்க அடியில எடுக்குமா இங்கே எடுக்குப்பா இங்கே எடுப்பா இங்கே இருக்குண்ணே இங்கே இருக்குண்ணே விளையாட்டு ஆகிட்டு இருக்கு இங்கே இருக்குண்ணே
அதுக்குள்ளே அடிக்கிறேன் நிறையா இருக்கிறேன் இங்கே அடி சொல்லேன் அப்பா ஏய் இங்கே போய் இப்போ நேரம் பார்க்காதீங்க பாருங்க சொல்றது கேட்கவே மாட்டேங்குது அடியில் போடுங்க அடியில் போடுங்க கீழே அடுக்குங்க அது அடுத்தானே அடுக்க சொல்லுங்க ரைட்டு என்ன வச்சுருக்கேன் சரி வச்சுருங்க இதுல நெருக்கி போட்டுருங்க போடுங்க இந்த மிஷின் ரெடி பண்ணிக்கிங்க கால் மிஷின் போட்டு ஆமாம் அது உடைக்கிற கொஞ்ச நாள் தான் சார் கொஞ்சம் வேகமாக அடுங்க டக்கு அடுங்க ரொம்ப தான் டயம் அதான் அங்கே கொண்டு வர அங்கே எடுக்கலாம் இங்கே எடுக்கலாம் எடுக்குமா ஹீரோவா இந்த இது பீரோவா எழுதுறேன் நான் பார்க்கல இருக்காங்க அதுக்குள்ள ஓடுறா ஃபுல்லாக இருக்குவா சரி ஓட்டு கீழே கீழே வைங்க அவர் எங்க போனாரு அவர் மிஷின் ரெடி சென்ட்ரிங் கம்பிலாம் போட்டுருக்காங்க உடைக்குதான் மிஷின் அப்புறம் மிஷின் இருக்கு சரி 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 எக்ஸ்டென்ஷன் இது வரைக்கும் தள்ளி விடுங்க என்ன இருக்கு கீழே உள்ள வாங்கி போடு மாற்றி அவங்க தான்ப்பா பீரோ ஆட்டிக்கிறேண்ணே வைக்கலாமா என்ன கட்டி பார்த்து பா நீங்கள் எடுப்பா அப்படி நூத்துங்க
நிமிரியா லேசா நிமிரு நிமிரு இப்படி கூட வச்சு அப்படியே வைப்பா சைக்கிளை ஓடிக்கிட்டு இருக்கு இதில் ஓட்டிடுவோம் அங்கிட்டு வச்சிருங்க. ஆமாம், நிமித்திருக்கேன். அங்கே அந்த அதில் போட்டுருக்கேன். தூக்கி அப்படின்னு பார்த்து அங்கே வரும் வருஷமா அப்படி வா கீழே கல்ல அண்டை கொடுங்க உள்ள போட்டு விடு உள்ள போட்டு குப்பையில எடுக்க வேணாம்ப்பா. இந்த மேலே துணி அந்த இதை மட்டும் எடுங்கப்பா. சாண்டை ஆமாம் ஜாமான் எடுங்க. கீழே கூட தண்ணி வருதா? கீழே தண்ணி வருதா? சொல்லுப்பா கட்டை கொடுப்போம். இது வைக்கிறதுக்கு எவ்வளோ வேலை என்ன? ஆமாம், அந்த அங்கே டோர் இருக்குது சார். டோர் அதுதான் இருக்குது. ஆமாம். ஓ மேலே இது மாதிரி போட்டு இது உடச்சிருந்தேன். சரி ரெடியாச்சா? அந்த உடைக்கணும் அதான் உடைக்கணும். அதில் அங்கிட்டு வயர் உடைக்கணும். எல்லாம் பிள்ளைலாம் உடைக்கணும். சரி பிள்ளைலாம் உடைக்கணும். அவங்க போட்ட பிள்ளை போட்டோட சீடிக்காக வச்சுருந்தது. இங்கே நிற்க வேண்டியது. மாற்றி மாற்றி டைம் ஆச்சு. அது போட்டு கொடுங்க. இப்படியே மாற்ற வேண்டியது தானே? இப்படியே மாற்ற வேண்டியது இருக்கு. அப்படியே அங்கேயே இருக்காங்க. இப்படியே மாற்றிருங்க. எதுக்கு போட்டு அங்கே இருக்கீங்க? இப்படியே மாற்றி ஓரம் தள்ளுங்க. காலில் தள்ளுங்க. காலில் தள்ளுங்க. காலில் அப்படி இல்லைங்க. உங்கள் ஆள் இழுத்துடுவா. இதில் போட்டு காலில் கேடுங்க. காலுக்கு எடுத்தா வேகமாக வரும். காலில் கேடுங்க. எடுத்தாதான் தூக்க முடியாது. மாற்றி விடுங்க. அப்படியே போச்சு அப்படியே மாற்றி விடுங்க. நம்ம தாத்தா போட்ட விஷயம் நம்ம கலந்து நம்ம கொஞ்சம் விட்டுருந்தோம்னா 900 படம் பண்ணியிருக்காரா? 900 படத்தை படம் பண்ணுமா? 200 படம் தான் அவர் சொன்னார். ஒரே ஒரு ஆள் மட்டும் வாங்க. டேப் பிடிக்கிறீங்களா? நாங்கள் வரீங்க வேணாம். நான் டேப் கால் தரேன். சரி சரி டேப் பிடிங்க போனேன். கூட டேப் சரி பாருங்க. சரிங்க சரி சரிம்மா போயிட்டா ஒரு வீடு இடிக்கிறார். சரியா ஏற்றிக்கிறேன். இதோட இப்படி மேலே மேலே வைப்பா. மேலே வைப்பீங்க. உடச்சிடுங்க. எதுப்பா புட்டிடுற? உடச்சிடும். இல்லை எந்த சின்ன போட்டு அது எப்பா அதை அப்படியே செட் அப்படியே கட்டி கொடுப்பாங்க. கையில் தம்பி பேக் அவ்வளோதான். தம்பிப்பீங்க பார்த்துக்கோங்க. அப்போ அப்படி திருப்பி
பார்க்க ஃபுல்லாக அடிக்க போகிறது. வீடு கடைசி இல்லை நீங்கள் பேசும்போது நிப்பாட்டேன் அது வேறு. தெரியாம கூப்பிடுறேன். பச்சை பில்டிங் உடச்சி இப்படியே கல்யாணம் இப்படியே கொண்டு போகுது. இருக்கு அது நீ ஒன்று கொடுத்து நான் வண்டி வண்டி வழி விடுங்க. அவர் மட்டும் விட்டு உள்ள போயிடுங்க. அந்த பில்லர் சுவர் இருக்குல்ல, இந்த பில்லர் தானே அளக்கணும், அதுதானே அளவு. மொத்தத்தையும் அனுப்பாங்க. இங்க வாங்க. என்ன சார் நான் இல்லாம வாங்க வாங்கல அப்புறம் என்ன வர்றது? அளவு சொல்லுவாங்க சார். நீங்க எங்க உள்ள இருந்து போனா எப்படி அளக்குறது? சுவரா இருந்தா அளக்கணும், உள்ள இருந்து எப்படி அளக்குறது? கதவை தொட்டு விடுங்க. உள்ள வீட்டுல இருந்து உள்ள இருந்து அப்படியே அளக்க சொல்லுங்க. அதெல்லாம் எடுத்துட்டு லாஸ்ட்ல இருந்து அளக்க சொல்லுங்க. மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். லேண்ட் அப்படி வச்சுக்காத. அது அளக்க சொல்லுங்க. சர்வே நம்ம யாருக்கு ஃபுல்லா தருங்க. ஃபுல்லா உங்க இடம் தான் அளக்க போறீங்க. ஆமா சார். சார் நீங்க அந்த செவன்ல இருந்து அவங்க மொத்தம் எவ்வளவு வருது பாருங்க. உங்க கதை எங்க கதை உள்ள அது யாரு கதவு சார்? பத்திரிகை நீர் வரலையா? இங்க பத்திரிகை யார் இங்க இருக்காங்க? பத்திரிகை இல்லையா? அந்த கதவு யாரு சார்? உள்ள திறக்க சொல்லுங்க. உள்ள திறந்து லாஸ்ட்ல இருந்து அளக்க சொல்லுங்க. ரைட்டு. இந்த வீடியோ எடுக்கிறேன். அது எனக்கு வராது. எனக்கு நான் பேசுறது எனக்கு நான் என்ன உள்ள கொண்டுவாங்க. எல்லா பக்கமும் எடுக்கிறான்னு கேட்குறாங்க. நான் எனக்கு என்னோட சேர்த்து கேட்குறேன். அது என்ன இருக்கு? நான் வேற ஆளுக்கு கேட்குறேன். என்னோட இது எடுக்கிறேன். ஏற்கனவே முடிக்கணும். திறக்கவே இல்லை. நம்ம ஏறி குடிச்சிடலாம். நம்மளால எங்க கதவு எங்க இருக்கு? வெளியே புதுசா உள்ள போயிருக்காரு. அந்த கதவை தோட்டாக்கா அப்ப நாங்க அளக்க முடியும். யார் நம்மளால எங்க அவர் ஆள் வரலாம்ல. நம்ம ஓபன் பண்ணுவோம் சார். அந்த பில்டிங் யாரு? நம்ம பில்டிங். யாரு குடியிருக்கா? சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் நீங்க எதுவும் பேசக்கூடாது. வேலை சொல்லும்போது வாங்க அவரையும் கூப்பிடுங்க. அங்கே மேல வர கதவு உடைக்கிறதுக்கு யாரு மேல கிடையாது. மேல வந்து மேல வந்து திறக்க சொல்லுங்க சார். திறக்க சொல்லுங்க. மேல இருந்து திறந்த
இன்னைக்கு உங்க வேலை நீங்க அங்கெல்லாம் வந்து வரக்கூடாது. நாங்க எதுக்கு இருக்கோம்? உள்ள இருந்தாலும் தான் தெரிஞ்சு சார் சொல்றாரு. எல்லாமே ரெக்கார்ட் ஆகி நீங்க வந்து பிரைவேட் தாவா சாரா சொல்லி இதாங்க. அதனால அமைதியாக நாங்கள் வந்து அலைஞ்சிட்டேன். சார் உண்மை தெரியும். ஆமாம் இது என்னது இது அப்புறம் இது கோர்ட் ஆஃபீஸர் எங்களுக்கு ஜாயின் பண்ண முடியாது. போலீஸ் இன்ஸ்பெக்டர்லேருந்து எடுத்து எடுக்க சொன்னாலும் நீ போங்க மேலே போக சார் கதை தம்பி யாருங்க மேலே போங்க கதை தம்பி மேலே போங்க கதை தம்பி போயிருக்காங்க போய் கதை தம்பி மேலே போயிருக்கேன் தந்து அந்த பக்கம் அப்படி உள்ள சண்டுக்குள்ள போடுங்க. அது எதுக்கு உள்ள இருந்து இருக்கு எடுக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க நீங்க. எங்க இடம் விட்டுட்டு தான் நீங்க போட்டிருக்கீங்க. டாய்லெட்டுக்கு போறது பறந்தா வந்து போக முடியும். அந்த சந்து இதெல்லாம் பேசக்கூடாது. பறந்து வந்து போகணும், நடந்து வந்து போகணும்னா பேசக்கூடாது. சரியா? கோர்ட்டுல இருந்து வந்திருக்காங்க, என்ன அளக்குறாங்கன்றத பாருங்க. சரியா? ஆமா சார், எங்க இடம் பார்த்துட்டு எங்க பத்தல பார்த்துட்டு தானே சார் செய்யணும். ஒரு பக்கம் பத்தி பார்த்துட்டு செய்யறது நியாயங்கிறது ரெண்டு பக்கம் பார்த்து தான் செய்யறது நியாயம். அது அமீனா வந்திருக்காரு, சர்வே வந்திருக்காங்க, கரெக்டா அளந்து கரெக்டா சொல்லுவாங்க. அமைதியா மட்டும் இருங்க. நம்ம பாத்ரூம் எப்படினாலும் போகலாம். சரியா? எப்படி போக முடியும்? நம்மளுக்கு கொடுத்த பாத்ரூம் இடம் அந்த வழி தான். அந்த வழி இவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஆர்டர் அதுக்கு தானே போட்டிருக்கு. அதுக்கு போடல ஆர்டர். ஆர்டர் இல்லாததுக்கு போட்டிருக்கு ஆர்டர். இருங்க, ஆர்டர் என்ன போட்டிருக்கு அதை போய் சேலஞ்ச் பண்றது பாருங்க. இங்க பாருங்க, எங்க வரைஞ்சிருக்காங்க சும்மா எடுத்துக்கிற மாதிரி இருந்துட்டு. யாரு? இவங்க தான். சந்தை எங்க இருக்கு? நம்ம சந்தை எங்க காமிக்கிறாங்க? கோர்ட்ல கண்டஸ்ட் பண்ணீங்களா? எல்லாம் பண்ணிருக்கு சார். எல்லாம் காசை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணீங்க? நியாயங்கிறது நீதிக்கு தெரியாதா இல்ல இதுக்கு வக்கீலுக்கு தெரியாதா? நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா? வீடியோ எடுங்க. நீங்க சர்ச்சை சேலஞ்ச் பண்றீங்களா? போட்ட ஆர்டர் சேலஞ்ச் பண்றீங்களா? கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணுங்க. நீங்க பண்றேன், நான் பண்றேன். தப்பு தீர்ப்பு கொடுத்தது தப்பு. அது அப்படி ஏன் பிறந்து நான் பிறந்த விழுந்து எனக்கு தெரியாதா? 60 வருஷமா பிறந்து வளர்ந்த வீடு எனக்கு உங்க பூர்வீக சொத்து. அது அப்பீல் போக வேண்டியதானே சார்? அப்பீல் போற வக்கீல்ட்டெல்லாம் காசை கொடுத்து நீங்க கரெக்ட் பண்ணாங்க. என்ன சார் பண்றது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன பண்ண முடியும்னா அப்பனா அளக்கும் போது பத்திரம் ஒண்ணு இருக்குல்ல, அது கரெக்டா படி நடப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த தைரியத்துல தான் நான் இருந்திருக்கேன். அதுக்கு தாங்க அந்த தைரியத்துல தான் இருந்து நான் பிஓ செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க கோர்ட்டு படி அவர் நடப்பாரு. சர்வே கரெக்டா இருக்கணும், இது விஓ இது கரெக்டா இருக்கணும். பத்திரத்துல உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அது படி நீங்க அழகு போடுறாங்க. சரிங்களா? நீங்க தேவையில்லாம நீங்களும் நான் எனக்கு உங்களுக்கு அடுத்த ஆள் நம்மளுக்கு வேண்டாம், பேசக்கூடாது. தேவையில்லை. அடுத்த ஆள் நம்ம இடம் விட்டு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. அது தேவையில்லை சார். என்ன ஆர்டர் போட்டுருக்கோ அதை ஒவ்வொரு பண்ணி தான் யாருடைய இடம் எங்களுக்கு என்ன வந்துருச்சு? போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி பிரச்சனை. ஓகே சார். அதாவது உங்களுக்கு நல்லது வர்றது எடுத்துக்கிறாங்க. போய் ஒரு ரெப்போர்ட் கொடுத்தாங்க சார். அதெல்லாம் பின்னாடி 24 நிமிஷம் வரும்னு சொல்றாங்கல்ல, அது பாருங்க. நீங்க அதை வந்து கடைசி சர்வே இருக்கு முடிவு சொல்லணும். அப்போ தான் நாங்கள் முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்குல்ல. உங்கள் இது சொல்லுங்க. இது அளக்கட்டேன் அளக்கிறது அவங்களுக்கு இது பண்ணாங்க. சர்வர் வந்து இந்த ஏரியா சர்வரா இல்லை தனி சர்வரா? இந்த ஏரியா அதாவது கவர்மெண்ட் சர்வே கோர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண சரிங்களா? தனி சர்வே தான். ஆமாம், கோர்ட் உத்தரவுப்படி சர்வே போலீஸ் கோர்ட் உத்தரவுலாம் இந்த ஸ்பாட் வர முடியும். சரி சார், தெரியல சொல்றாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே ஒரு லெட்டர் போட்டு அளக்கம் அந்த மாதிரிலாம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. கோர்ட் ஆர்டர் கிடையாது. கோர்ட்டுக்கு கிடையாது.
அப்போ ஆள் இப்போ இருக்கு நான் இருக்கிறனால நல்லா தான் போச்சு. இப்போ இல்லாமல் இருந்தால் இல்லைனாலும் இப்போ அது அது எப்படி சார் அது அதுக்கு தான் அளந்து எடுத்தாங்க. நீதிபதி கோர்ட்டுன்னு சொல்லி ஒரு இது நியாயத்துக்கு தான் சொல்லி அப்போ அதில் கோர்ட்டு உத்தரவு என்னவோ அதை தான் நாங்கள் எங்கே பண்ணி ரைட்டு உத்தரவு ரைட் இன்ஃபார்ம் பண்ணணும்ல சார். இன்ஃபார்ம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். டெலிவரி வந்து உங்கள் ஆக்டிவிட்டியிலே கேளுங்க. அவங்க ஆக்டிவிட்டி நான் வந்து அதேமாதிரி டெலிவரி பண்ணுவார். அதை 2ஆம் தேதி போட்டிருக்கு அதில். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே டெலிவரி பேட்டா தானே சார் போட்டிருக்கு 2 வருஷமா பேட்டா பேட்டா வந்து நீங்கள் உங்களுக்கு பேட்டா இல்லை, அவங்களுக்கு பேட்டா. அவங்க கட்டுறது தான் பேட்டா. ஆமாம், அவங்களுக்கு தான். तो नहीं चाहिए दाल को डायग्राम दाल छोड़ कर सर बने हम लोग को फिर बीच में रख लिया एक कोई भी मम दाल रख लो को अब आपको वहाँ पे गुस्सा आया बताता तो पत्थर में बोले ऐसा नहीं पूछा पत्थरों में क्या है कि वो हमारे पत्थरों को हमारे गुर्जी ने हमारे पत्थर क्या है वो ज़्यादा चीज़ उससे बात को मटाएं कोर्ट सा वैसा वो बोलते नहीं कोर्ट में इसका बात करता सही ना उसका में करके पैसा रख ले लगा அதுலேயும் எங்களுக்கு சொத்து இருக்குது, பங்கு இருக்குது. என் பாட்டிக்கு வந்து அவங்க இது பண்ணி விட்டு விட்டாங்க. அதை நம்ம கேர் பண்ணிட்டு விட்டாச்சு. இப்போ வந்து ஜன்னல் வச்சதுனால தான் செஞ்சது. அவங்க வேணும்னு சொல்லி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களே பத்திரத்தில் விற்கும் போது இது எங்களோட சந்து எங்களுக்கு இது இல்லை, இந்த இடத்துல பாத்தியம் இருக்குது, அந்த சந்து வந்து எங்களோட சந்துன்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பத்திரத்தில் இருக்குது, அந்த கோர்ட் தீர்ப்புலாம் இருக்குது. இப்போ இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வேறு புதுசாக வந்து நம்ம செவரு எடுத்த மாதிரி ஒரு இதை காமி அந்த செவரு இடிக்கிற மாதிரி வச்சு இப்போ எங்களோட உண்மையான செவருக்கு வர்றாங்க, கை வைக்கிறாங்க. இல்லை அதுக்கு அளந்துக்கட்டும். சர்வே வரட்டும், பத்திரை பார்த்து அந்த இடம் இருந்துச்சுன்னா தொட மாட்டாங்க சர்வே. சரியா? இன்னும் நல்லா இருக்குங்க. அந்த நம்பிக்கையில் தான் இருந்தேன் நான். கோர்ட்லேருந்து அமீனா வந்திருக்காரு. அவர் வந்து உங்கள் சொத்தை அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாருன்னா அவங்க மாட்டிக்குவார், அவர் லைஃப். சரியா? அதேமாரி சர்வேரும் தவறாக அளந்து கொடுத்துட்டாருன்னா நாளைக்கு இஷ்டம் அவருக்கும் பிரச்சனை. அதனால் அடுத்தவங்க சொத்தை யாரும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்டு என்ன ஆர்டர் போட்டிருக்கோ அதுபடி தான் இங்கே நடத்த முடியும். சரியா? கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருக்கு என்னென்ன சார் நம்ம எடுத்துருக்கிற மாதிரி அவங்க காமிச்சு அவங்க வாங்கியிருக்காங்க சார். ஆக்சுவலாக அப்படி இல்லவே இல்லை. இங்கே இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் அப்பீல் தான் போகணும், கோர்ட்டுக்கு தான் போகணும். அப்பீல் போட்டேன் ஹைகோர்ட்டில். இங்கே ஆர்கியூ பண்ணுறதுக்கு வேலையை இருக்குது. நீங்கள் கைப்பற்றி போகணும், இல்லை சுத்தம் போகணும். கோர்ட்டில் போய் தான் போட்டேன். அது வந்து கோர்ட் ஆர்டரை நீங்களும் மீற முடியாது, நானும் மீற முடியாது, அவரும் மீற முடியாது. கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதுதான். அது தப்போ ரைட்டோ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க இடத்த உங்களுக்கு ஆர்டர் போட்டாலும் இவங்களை காலி விட்டு உங்களுக்கு எடுத்து தான் கொடுக்கணும். உங்கள் இடத்த இவங்க ஆர்டர் போட்டாலும் கோர்ட் ஆர்டர். சரியா? இது போட்டிருக்கு ரைட்டு. இப்போ வந்து பத்திரத்தை பார்த்து தானே செய்வாங்க. நம்ம அவங்க இடம் எடுத்துருக்கோமா இல்லைன்னு சொல்லி பத்திரத்தை பார்த்து தானே அளப்பாங்க. கோர்ட்டு தான் டிசைட் பண்ணி இதெல்லாம். அதுதானே சார் சர்வையர் வந்திருக்காங்க. இதுதான் 30 வருஷமாக உங்களுடைய ஆர்குமெண்ட் போயிருக்கு. கேஸ் அவங்க எழுதிருக்காங்க சார். எப்படா முடிஞ்ச அன்னைக்கே முதல் பேசி முடிச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வேண்டாங்க, 10 வருஷமா பேசி உடனே அந்த வக்கீலை வச்சு நான் இலவச கவர்மெண்ட் வச்சிருந்தேன். வச்சு அவங்கள்ட்ட காசை கொடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஜட்ஜி வந்து இவர் வக்கீலோட மகளும் வந்து கிளாஸ் பண்ணிட்டாமா, அதனால தீர்ப்பு சொல்றாரு. அப்போ இந்த செல் இல்லை என்கிட்ட. இப்போ போய் கேட்டு போனால் ரோட்ல அடித்து செத்து போயிட்டாராமா. அது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், இப்போ கேட்கலாம்னு சொல்லி பார்த்தா 4 வருஷம் இறந்துட்டாராமா. என்ன சார் வைத்தியத்தை நம்ம நீங்க சொல்றீங்க சார், அவங்களோட வழி அவங்களுக்கு தான் சார் தெரியும். ஜட்ஜி வந்து கேளுங்க. இன்னொன்று இங்கே அமீனா இருக்காரு. ஜட்ஜி அப்படி சொல்லலை சார். அவர் என்ன சொல்லுவார், ஜபதி மேலே தப்பு இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, வாய்மொழி சாட்சி இல்லை ஆவணமொழி சாட்சியிலன்னு சொல்லி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு தவறான வார்த்தைக்கும் கோர்ட்டு கண்டெம்ட் போனாக்கும் சிக்கலாகும். ஜட்ஜி கரெக்டாக போடுது. அவர் சொல்லியிருக்காரு சார், தப்பு அவர் சொல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாய்மொழி சாட்சியில் ஆவணமொழி சாட்சியில தான் அவர் கொடுத்துருக்காரு. அவர் எதுவும் இது பண்ணிக்கல. இந்த வக்கீல் இப்படி செஞ்சிருக்காரு சொல்றாரு, இருந்தாலும் சொல்றாரு இப்படி செஞ்சு கேட்டதுக்கு இப்படி சொன்னார். ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காரு தீர்ப்புல, வாய்மொழி சாட்சி கொடுக்கல ஆவணம். அது ரெண்டும் இருக்கு சார் என்கிட்ட. ஆவணமொழி சாட்சி இருக்கு, வாய்மொழி சாட்சி இருக்கு. குடியிருந்தவங்க இருக்காங்க எல்லாமே. நான் வெக்ஸா இருந்து போய் தான் உண்மைக்கே விட்டுட்டேன். திருப்பூர்ல இருந்தேன் 20 வருஷமா. அந்த ஸ்டோன் ஒர்க் இந்த கம்பெனியில் ஆர்டர் ஒர்க் இந்த மாதிரி பின்னாடி இந்த யோகா இருக்குல்ல, அது அந்த மாதிரி ரெடிமேட் இங்கேயே ரெடிமேட் இருந்தால் இங்கே இழந்துட்டு அங்கே போனது. அங்கே போய் கொஞ்சம் பண்ண நம்ம கொரோனாக்கு அப்புறம் இங்கே போய் ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணேன். இங்கே கொரோனாக்கு அப்புறம் இழந்துட்டு அது வந்தாச்சு. வந்து இப்போ கஷ்டத்துக்கு ஃபுல்லாக ராபிடோ ஓடிட்டு போகுது. இது ராபிடோ இது ஓடிட்டு இருந்து அடிக்கணும். அவங்க எதுக்கு இடிச்சா தான் வர முடியும். நான் எப்படி சொல்கிற மாதிரி வந்தாங்கன்னா இருக்கணும். அவங்க எங்கே இருக்கிறாங்க பாருங்கள், செய்ய மாட்டாங்க. சும்மா எங்ககிட்ட பின்னாடி விலைக்கு கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லிட்டு
அவங்க இடம் இந்த இடமா கட்டாமலை அது என்னோட இடம். அது மட்டும் தான் உங்கள் இடம். ஆமாம், அது சித்தப்பா சார், பெரியப்பா சித்தப்பா. எங்களுக்கு பங்கு கூட இங்கே பெரியப்பா வந்து சரியில்லாமல் கொடுத்தாரு. டாய்லெட்டு கொடுத்துட்டு முன்னாடி எடுப்பு கட்டு தானே, எடுப்பு கட்டு தானே அந்த காலத்துலலாம். அதுக்காக வந்து அந்த சந்தை வந்து முன்னாடி சந்தை வந்து கொடுத்து நாகபிரவனே பண்ணாங்க. பண்ணி அப்படி தான் இருந்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இவங்க இது மனையாக தான் இருந்துச்சு. அது வந்து எங்கள் பாட்டிக்கும் எங்கள் தாத்தாவோட தங்கச்சிக்கு அது கோர்ட்டில் ஒப்படைப்பே போயிடுச்சு. அப்போ வந்து அவங்க வந்து விற்றுட்டாங்க, 73 விற்றுட்டாங்க. விற்றவனை வந்து இவங்க வந்து காலி மனை இருக்கும்போது இவங்க கட்டியிருக்காங்க. கட்டும்போது நான் சொன்னேன் ஜன்னல் பண்ண சின்ன பையன் இவர் வச்சு பேசி கார்பரேஷனில் வீடு. ஆமாம், அந்த பிடிஆர் வரும்போது இவரை வச்சு பேசி சமரசெல்லாம் பேசி இவர் வந்து அவர் 1 லட்ச ரூபா கேட்டாங்க கொடுங்கன்னு சொல்லி. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கடைசியில் அப்புறம் பேச்சு விட்டு போச்சு. அதுதான் வழக்கம் வந்துருக்காங்க சொல்லி. ஆமாம், அந்த வீட்டு சந்தில் வந்து இடம் இருக்கு. அந்த சந்தை ஒரு இடம் கட்டின மாதிரி காமிச்சு செவர் எடுத்துருக்குன்னு நம்ம இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து நான் தள்ளி எடுத்திருக்கேன். 1.5 அடி தள்ளி வந்து எடுத்துருக்கேன். வெளிச்சத்துக்கு காற்று வெளிச்சத்துக்கு நம்மளுக்கு உள்ள வேணும்னு சொல்லி முன்னாடி இருட்டா இருக்கும். நானே இப்போ தள்ளி தான் இப்போ வந்து அந்த கோர்ட் மூலியமா கூட பானது எடுத்துட்டு எடுக்க முடியும். அவங்க இடத்துல நடக்க சொல்றாங்க. 1929 இருந்து 34 43 தான் அது தீர்ப்பாயிருக்கு போல. அதுக்கப்புறம் 45 பாவப்பிரிவினை பண்ணியிருக்காங்க. தேர்ச்சி நடந்து இபி அது 2009 இதாகி அது போய் வெளிச்சம் படிக்கும் போட்டு 6 வருஷம் ஆச்சு. கேஸ் நடந்திருக்கும் போது கொரோனா பீரியடில் ஒரு லாக்டவுன் இருக்கும்போது இந்த பிள்ளைகளை போட்டு படிக்க திரும்பி அதுக்கு ஒரு பெட்டிஷன் நான் படிக்கட்ட தெரியுமா? படிக்கட்டு போட்டு படிக்கிறது இவ்வளோ மாதிரி அது வந்து எங்கே சொல்லு அது எங்களுக்கு இது வந்து 3 அடி. இது பொதுப்பாக யாருக்குன்னா எங்களுக்கு இந்த வீட்டுக்காரங்க. அது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு உங்களுக்கு அந்த வீட்டுக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இங்க பாருங்க, அதே கோர்ட்ல தான் சொல்லிருக்காங்க. எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அது தெரியாம பேசாதீங்க. நீங்க கோட்டா கோட்ல சொன்ன பேசுறீங்க. அதாவது சார் அந்த இடம் வித்தாங்கல்ல பங்காளி, அவங்களே என்ன வித்துறீங்க உங்களுக்கு வித்துருக்காங்கன்னா இல்ல சார் அவங்க மறைச்சு இப்படி பேசுறாங்களே கரெக்ட் தான். கோர்ட் அமீனா வந்திருக்காங்க, அந்த ஆர்டர் படி அவர் தாக்காம பார்ப்பாரு. நம்ம ஏன் இடம் இருக்காது. சாரே நடந்தாலும் சேர்த்து நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அந்த இடத்த வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தது, எங்க பாட்டியை வித்தது அவங்களுக்கு.
அது எங்களுக்கே மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. அது அவங்களுடைய இது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த இதில் இவங்க கேட்குறாங்க எப்படி இவங்க சொல்றது கிடையாது. என்ன சொல்றதோ அதுதான் இவங்க சொல்றாங்க, அவங்க கேட்கறாங்க. இவங்க சொல்லி தானே சார் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி வாங்கியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம தான் கொடுத்து இருக்கு எல்லாம் வக்கீலுக்கு காசு கொடுத்து அந்த ஆள் இது பண்ணியிருக்காங்க. சொல்லல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நீ என்ன பண்ணீங்கப்பா? நீ நான் எல்லாத்தையும் கேட்டேன். அளக்க வரும்போது உங்க இடம் உங்களுக்கு போகாதுங்க, உங்க பத்திரப்படி என்ன இருக்கு அது உங்களுக்கு போயிடும் அப்படின்னு. அதனால நான் தைரியமா இருந்தேன். அப்புறம் பத்திரம் இருக்கு, பத்திரம் இருக்கு, கோர்ட்டு இருக்கு, நீங்களே எடுத்துட்டு போட்டு அதுக்கான கோர்ட்டு தானே யாரும் சார். பத்திரத்தை மாற்ற முடியாது சார். பத்திரத்தை கோர்ட்டில் வந்து கேஸ் அப்பப்போ மாற்றிக்கலாம். எல்லாம் பண்ணது தான். முருகேசன் போனேன், அவரும் காசு வாங்கிட்டு விட்டு கொடுத்து போயிட்டாரு. அப்புறம் நான் யாரை போய் பார்க்குறேன்னு சொல்லுங்க. அவரை நம்பிக்கைன்னு சொல்லி அவர்கிட்ட போய் அவர் செஞ்சு போயிட்டாரு. இப்போ நம்ம வைத்திருக்கிறது அப்படிதான். இப்போ எந்த வகையில நான் நம்புறதுங்க? இறைவனை நம்பிட்டு பார்த்துங்க முடியும். நான் வரும்போது பார்த்துக்கலாம். சத்தியமா அதுதான். நான் பொழப்பு பார்க்கறது, அன்றாட பொழப்பு பார்க்கறது சுற்றுறதா? அவங்க காசு வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம போட்ட முன்னாடி போட்டோம், இவங்க பால் போட்டது நம்ம போட்டது, இவங்க பால் போட்டது நம்ம போட்டது. அதுன்னு சொல்லிட்டு இவங்க பால் நம்ம பால் போட்டது. ஆளுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பான். அதை பேசிட்டு இருந்தா வேலை நடக்குமா? அது வேணா பத்திரப்படி செஞ்சா போதுமா? அப்படி கிடையாது. கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோ அது மட்டும் தான் செய்வாங்க. ஆமா சார், செய்வாங்கல்ல. கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோ அது செய்வாங்க. கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கு, அவங்க இடத்துல நம்ம அபகரிச்சிருக்கோம், அது இடிச்சு தள்ளுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க வந்து பாப்பாங்களா நம்ம அவங்க இடத்துல அபகரிச்சிருக்கோமா இல்லையாங்கிறது பாப்பாங்களா? அவங்க யாரு? கோர்ட்டு வேலை இல்லைங்க. அமீனா வந்து நம்ம கோர்ட்டு வேலை இருக்காங்களா இடிக்கலையா இல்ல சார். சர்வகை பத்திரம் வச்சு இவங்க கட்டியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி எந்த இடத்துல செவரை இடிக்க போவாங்க? இல்லாத செவரை இடிக்க போவாங்களா? எடுத்துக்காங்க சொன்ன மாதிரி செவரே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. செவரே இல்லை எம்பி இடம் தான் இருக்கு. செவர் இல்ல இங்க நல்லா கட்டுவாங்க. कोर्ट में वायुमंडल साक्षी आमंडल साक्षी फील कोर्ट में दिया है. वो अपनी तरफ से वो कोर्ट में क्या है, फील कोर्ट में जैसे बराबर से सजा लिया वो तो तीर्थ दिया है. वो तीर्थ जैसे में अब उन्होंने बेटा बेटा बोल तसल घसीट करता अब आया मैं क्या मैं इतना नहीं पूछा था. அவங்க பக்கத்துல ஆளுங்க இப்படி அதான் சொல்றாங்க, உங்க இடம் போகாது அங்கோட உங்களுக்கு போறாதுங்க, என்ன ஐடியா இருக்கோ பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு நிமிஷம் சாப்பிட்ற புத்தக மாற்ற மாற முடியாது. புத்தகலாம் சுத்தம் மாற்ற முடியாது. கொஞ்சம் வாய்மொழி சாட்சியில் ஆவணமொழி சாட்சியில் போட்டு ஒரு நாளை பற்றி தீர்ப்பு முடியாது. ஒரு நாளை பற்றி தீர்ப்புச்சுனாவோ हरचंद्र सुंदरी को हरचंद्र सुंदरी को हमला किया बोल पेट
நீங்கள் தொடர்ந்து விடுங்க. கூப்பிடுங்க, உடச்சிடுவோம். கூப்பிடுங்க, வேலைக்காரன் கூப்பிடுங்க. தள்ளுங்க கதவு. போமா ஆள் இல்லை. ஆள் தள்ள முடியாது. ஜாமா இருக்கான். அளந்து அளந்து என்னென்ன இருக்கோ அதை குறை இருந்தால் சரி. ஆர்டரில் என்ன இருக்கோ அதை குறை மொத்தம் எத்தனை அடி அதெல்லாம் அளப்பீங்கல்ல? ஆமாம் சார். அந்த பக்கம் போயிருக்காங்க. 44 வரும், அங்கே வந்து 47 வரும், இங்கே வந்து 65 வரும், அங்கே 64 வரும். அவங்க வித்தாங்களா, அவங்களுக்கு வித்தாங்களே, அவங்க எழுதி கொடுத்த பத்திரமே காமிக்கிற மாதிரி. மிச்சம் உள்ளது இதில் வந்து அப்துல் காதர் இப்ராஹிமுக்கு இந்த சந்தில் பாக்கியம் இருக்குங்க. அவங்களே ரெண்டாவது இந்த சந்து அந்த சந்தில் வந்து டாய்லெட் போட கொல்லைப்புறம் போகிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி அவங்க அதே கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி அவங்க சந்து ஆக முடியும்? மித்தவங்களும் அது எங்கள் சந்து. இதில் தான் நம்ம பாகப்பிரணி 3 பங்காக பிரிச்சிருக்கோம். நம்ம இந்த 22.25 தான் நம்ம பாகப்பிரணி. இது வந்து ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இது கொடுத்துட்டு டாய்லெட் நடுவுனால டாய்லெட் இருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அறக்கணும். இது பாருங்க, இது வந்து கோர்ட்டில் வந்து கமிஷன் பண்ணது, இது பண்ணி கொடுத்தது. ஒரு சைடு மட்டும்தான் உடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இந்த பக்கத்தில் எங்களுக்கு இடம் இருக்கு, அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கிட்டு அவங்க பத்திரம். முன்னாடி 24 வரும், பின்னாடி வந்து டாக்குமெண்ட் இப்போ கொடுத்தீங்களா? அந்த இது ஃப்ரெண்டு இருக்கு. உங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க. சரி, அதாவது 1057
ஆனது வந்து 20 அதை கேட்கலாம் சொல்கிறேன். மொத்தம் வந்து 65 64 வந்து அந்த காலத்தில் வந்து இந்த கையில் கணக்கு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் வந்து உங்கள் சர்வல் வந்து 65 போட்டிருக்குல்ல சார்? 64 தானே போட்டிருக்கு. உங்கள் சர்வல் 65 போட்டிருக்கு. அதை வச்சு நான் வேகமாக இருக்கிறேன். இந்த சர்வர் இங்கே பாருங்கள், உங்கள் சர்வர் கார்பரேஷன் ஸ்கெட்சு அது பாருங்க. நீங்கள் 64 66 வச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சைடில் தான் மொத்தமாக எவ்வளோ இருக்குங்க? பார்த்துக்கோங்க கொஞ்சம் விளைக்குங்க நீங்கள் வழி விடுங்க. லைட் நீ பிடிச்சிருக்கல செவரு இந்த இது வேற எவ்வளோண்ணா வருது? எங்கே ஒரு இது வரைக்கும் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா? கீழே கூப்பிடுங்க. நீங்கள் பிடிச்சிருக்கீங்க நீ எவ்வளோண்ணா வருது? பிடிச்சது இங்கே தானே பிடிச்சாங்க. அண்ணே தானே 13 இந்த செவர் வரைக்கும் பிடிங்கண்ணா. 6.4 அதுக்கு வந்து ஒரு 6 மொத்தம் வந்து 13. மொத்தம் எத்தனை அடி தண்ணி வந்துகிட்டே இருக்கு. எத்தனை அடி? 22 22 கால். இங்கிருந்து 22 கால். அது அங்கிருந்து 22 கால். உள்ள இருந்து எடுத்துருக்கீங்க 22 கால். என்ன பேசுறாங்க? அவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. நாங்கள் உள்ளே வரல, எங்கே நிற்கிறோம். அவங்க சொல்லுவாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ன்ட்டீங்க. இந்த சந்து பார்த்தீங்களா, இந்த சந்து பூட்டு இருக்குங்களா, அந்த பூட்டை திறக்கிறது, அந்த ஜாமான் அகட்டி தரீங்களா. இருங்க, நான் பேசுகிற கேளுங்க. இந்த சந்து திரும்பி வரல, இந்த சந்து பூட்டை வந்து உடச்சி அதை இருக்க ஜாமான் அகற்றினா நாங்கள் சந்தை அளப்போம். அதுக்கு சம்மதிக்கிறீங்களா? இல்லை ரைட். அதோடு பாட்டிங்க சார். சார் இன்னொன்று சார் இருங்க அதோடு பாட்டிங்க. நாங்கள் அதுக்கு எப்படி ஆர்டர் வாங்கி வந்து அப்புறம் நாங்கள் அளந்துக்கிறோம் சார். இப்போ வந்து 24.25 முன்னாடி இருக்குல்ல, இப்போ பின்னாடி இருக்கு 20.25 தானே இருக்குது. இப்போ இந்த சந்தி 22.25 இது. இப்போ நீங்கள் எங்கேயுமே அழகாக இங்கேருந்து அளப்பாங்க.
அப்போ இங்கேருந்து 22 போகாத மிச்சம் உள்ள இடம் அவங்க இடம். எங்கேருந்து அளப்பாங்க? இங்க இருந்தானே சார் அளப்பாங்க, எப்பவுமே வெளியே இருந்தானே சார் அளப்பாங்க. சார் யார் சொன்னாவா? சார் அப்ப அங்க இருந்து அளந்து இங்க அளப்பாங்களா? அப்படி இல்ல பட்டால சரிங்களா? அந்த ஒரு இது பாயிண்ட் இருக்குல்ல, இங்கிட்டும் முடிச்சு பார்த்துட்டோம் சரிங்களா? இங்கிட்டும் முடிச்சு பார்த்தாலும் ஒரே அளவு தான் வருது, அங்கிட்டு முடிச்சு பார்த்தாலும் ஒரே அளவு வருது. சரி சார், இப்ப இல்ல இப்ப 22 கால் இருக்குல்ல சார் சந்து, சரி இது பொது சந்து இல்ல, இந்த சந்துக்கு அப்புறம் தானே அவங்க இடம். அதாவது ரவுண்ட் ரெக்கார்டு படி. ஆனால் பத்திரத்தை வந்து நீங்கள் வந்து 2 பேருமே வந்து பின்னாடி வந்து முன்னாடி போட்ட அளவே தான் பின்னாடி போட்டிருக்கீங்க. யார் போட்டிருக்காங்க? ஓல்டு டாக்குமெண்ட் தான் சொல்றேன். ஓல்டு டாக்குமெண்ட்ல இல்லையா? இங்கே இருக்காது. அவங்க டாக்குமெண்ட்ல 4 மால் இருக்கா பாருங்க, மொத்தம் சட்டடி இருக்கான்னு பாருங்க. வந்து நீங்க வந்து கோர்ட் சார் அவர்கிட்ட பேசுங்க சார், நீங்க அவர் பேசுங்க, நீங்க சொல்லுங்க சார். அதான் நான் மொத்த சட்டடி இருக்காதுல்ல சார். நீங்க உங்களுக்குள்ள ஒன்றும் பேசாதீங்க, பேசுறது வெளிப்படையா எல்லாமே பேசுங்க. நீங்க 4 மால் இருக்கா சார் அதுல? அப்படி எங்கிட்ட 4 மால் அவங்க பேசி முடிக்கட்டும். ரெண்டுக்குமே வந்து ஒரே அளவு தான். நீங்க 2 பேரும் இங்க பாருங்க, ஒரே ஆள் தானே பாக பிரிவினை பத்திரம். இங்க பாருங்க பின்னாடி சந்து 28 சந்து பின்னாடி இருக்கு. இந்த சந்திப்பா வந்து 28 சந்து 3 அடிக்கு பண்ண முடியும். பில்லர் போட்டுருக்காரு, அதுக்குதான் பின்னாடி கொல்லப்புற போறதுக்கு சந்து 28 சொல்லி இருக்கா இல்லையா? 86 அடி இருக்கா? அப்புறம் 4 இருக்கா? 4 இருக்கா? அப்புறம் நாங்க இந்த அளவுக்கு எப்படி பொது சந்து சார் நீங்க எடுத்து கொடுப்பீங்க? இந்த சந்துக்கு அவங்க சம்பந்தம் ஆமா, அது எப்படி அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம்? அந்த பொது சந்து கூட இந்த வீடு இருக்கு, அதுக்கு சம்பந்தம் இல்ல. பத்திரம் என்கிட்ட இருக்கு, 1971 பத்திரம் என்கிட்ட இருக்கு. அவங்க என்ன இருக்கு? அதை எடுத்து கொடுக்குறேன். சொல்லுங்க, இப்பவே சொல்லிருங்க என்ன இருக்கு, என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது சார். நீங்க சார் பத்திரம் இல்லாம எப்படி சார் ஒருத்தருக்கு ஒரு இடம் நீங்க பண்றீங்க? நீதிமன்றத்தில் பேசிடுங்க சார், நான் பதில் சொல்றேன் சார். இது பேச விட மாட்டேங்கிறீங்க சார். அங்க கேளுங்க சார். சொத்து உள்ளவங்க நான் பேசாம யார் பேசுவாங்க? வர்ற வக்கீல எல்லாம் காசு பண்ணிக்கிறாங்க, பேசாம விடுறாங்க. நீ பேசாத, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றாங்க. சொத்து உள்ளவங்க நான் என் டாக்குமெண்ட் பேசாம யார் சொல்லுவாங்க? சொல்லுங்க, எனக்கு தெரியுமா? வக்கீல் தெரியுமா? அவரை எடுத்துக்கிறேன். எடுக்க மாட்டார் சார். எடுக்க மாட்டா அப்புறம் கோர்ட்டு உத்தரவோட நாங்க எதுக்கு சார் இருக்கீங்க? நீங்க சார், நீங்க வாதி சார், உங்களுக்கு பேசுறீங்க. அப்ப அவருக்கு மட்டும் நீங்க பேச வேணாம். பிரதிவாதிக்கு அனுமதி கொடுக்குறீங்க. பிரதிவாதி வந்து கண்டெம்ட் போடுறான், கண்டெம்ட் போடுறான். செல்லா பத்திரம் நான் போடுறேன். அந்த சொத்தை தேவையில்லாம அவங்க போட்டு நம்ம 5 வேலை சொல்லுறீங்க. உங்க அண்ணாக்கு தகுந்த மாதிரி உங்க இடம் எது இருக்கோ பேசலாம். இதுக்கு மேல என்ன சொல்லுவாரு? நீங்க வாங்க, நீங்க எடுத்து இந்த சாரே சொல்றாரு, மாமா உங்க இடம் எங்களுக்கு வேண்டாங்க, அவங்க இடம் எனக்கு வேண்டாம். எப்பயும் சொல்றேன் எனக்கு அவங்க வேண்டாம்.
1945 பாகப்பிரிவை பண்ணபடி எங்களுக்கு எனக்கு உங்க குண்டூசி கூட தேவையில்லை. நல்லது செஞ்சது அது வந்து अभी बार का पट्टा कहीं को ठांड वो उधर संदूक पड़ता है कि नहीं जानता वो उसमें आता से देखिए आप என்ன செய்ய சொல்றீங்க? தேவையில்லாத பிரச்சனை. வாங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட சார் ஏன் எல்லாம் கிடையாது, யாருக்கு எதுவுமே நேரம் கிடையாது. நீங்க ட்ரஸ்ட் வேற வேற வரணுமா இல்லையா? வந்தீங்களா? ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஈஸியா முடிச்சுக்கலாம். ஒரு கூட்ட 10 கூப்பிட்டவங்களா? வரணும்ல. 10 வந்தீங்களா? கேட்ட கூட்டி வந்தீங்களா? எதுவும் அனுப்பிட்டவங்களா? அனுப்பிட்டு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டீங்க. அது என்னோட பார்த்து நீங்க என்ன வந்தீங்களா? கேட்கணும் பேசுறேன் வந்தீங்களா? நீங்க மாமா டீக் வரமா வந்து பேசுறேன். இங்க இருந்து காஞ்சிபுரத்துல குடியிருந்தேன் நான். தெரியுமா உங்களுக்கு? இங்கே கூட இருந்து மாமா விசாரிச்சு சொல்லுவாங்க. எல்லாம் தெரியும்ல. இங்கே இருந்து 50 வருஷமா கேட்டு பாருங்க சொல்லு. எல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. மாமா வணக்கம் மாமா. வர மாட்டேங்க. நீங்க போகாட்டி நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசக்கூடாது. தேவையில்லாத வார்த்தை. அதெல்லாம் இருக்கு. மாமா கேட்கல. மாமா விட்டு கொடுத்து போயிடலாம் தான் சொன்னாரு. வேண்டாம் நம்ம சம்மர் அப்படியே இருந்துக்கலாம். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதும் பிடிக்காது. எனக்கு வந்து 2 பேரும் அப்படிதான் பண்ணாங்க. 2 பேரும் இல்ல உயிரோட வயிற்றுல பாவத்தை விடக்கூடாது யாருமே. உடைக்கிறேன் நீங்க எடுத்துட்டு வாங்க. அவரு உடைக்க சட்டத்தை மீறி போக முடியாது, நீங்களும் சட்டத்தை மீறி போக. அது மேலே வந்து குப்பை போடுறாங்க. முன்னாடி நம்ம வந்து பொருள் போகிறது வர்றதுக்கு சொல்லி அது தகரம் போடுறதுக்கு ஒரு இதாக போட்டுக்கலாம்னு சொல்லி செஞ்சது. அவங்களுக்கும் நல்ல நினைச்சது. ஒன்றும் இல்லை மேலே இருந்துச்சுண்ணே. தள்ளி வாங்க. நான் தானே பேச்சு எதுக்கு என்ன முடிச்சு போறாங்க? சங்கம் போச்சு வரட்டாங்க. சங்கம் அது நம்ம பார்த்துக்குவோம். நம்ம அவங்க வச்சிருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. இன்னொரு மிஷின் எடுத்துவா. மேலே ஏற்றி விட்டுருங்க. மேலே போட்டுருங்க. மேலே ஏற்றி விட்டுருங்க. மேலே ஏற்றி கல்ல இருக்கிறேன். Hey!
சரி சரி அந்த பிள்ளை நல்லா இருக்கு இல்லை அந்த பிள்ளை நல்லா இருக்கு அது இதில் எங்கே அது வந்து அது வீட்டு கூட அது போய் பார்க்கும்போது இது இருக்குன்னு சொல்லி தானே நான் நீதிமன்றம் தெரிவிக்கணுங்களா? சரி, அப்போ இதை மட்டும் இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க, ரைட்டு இதை எடுத்துக்கணும். சரி, அது அப்போ நீங்கள் திரும்பி எடுக்க சொல்லுங்க, டைம் ஆச்சு, நான் போட்டு எடுங்க. இந்த எழுதிக்கிறீங்க, அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் எழுதிட்டு எழுதி ரைட்டு சார். சரிங்க சார், உத்தரவுப்படி வந்திருக்காங்க. கோர்ட்டில் போய் சொல்லுங்க. அவங்க கோர்ட்ல இருந்து வந்திருக்காங்க. பேச நீங்க யார் சொல்லு பேசாம இருக்கிறதுக்கு? உங்க இடமா? அப்புறம் முதல்ல இங்க எடுங்க, 3 அடி எடுங்க, அப்புறம் 5 அடி முதல்ல 3 அடி. அது எப்போ இன்னைக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் பண்ணி சொன்னீங்க, எடுங்க, இப்ப எடுங்க, இங்க எடுங்க, இங்க எடுங்க, இங்க போனாதான் இங்க வரும். ஆமா, நான் இப்ப இது பண்ணல, கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். பாஜக ஒருத்தடவை சத்தம் ஒருத்தடவை தெரியும். ஒரு பொறுமையா போனோம்னா திருப்பி நின்றுட்டு அமீனாங்க பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் இங்கே அமீனாங்க சார் இந்த உள்ள போயிருக்காங்க. கோர்ட்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் வாங்கிட்டு நீங்க ரிப்போர்ட் மட்டும் கொடுங்க சார். சரிங்களா? நீங்க சொல்றதை கேட்டுக்கிறோம் நாங்க. கோர்ட்ல போயிட்டு தனியா வாங்கிட்டு சரிங்களா? நீங்க வந்து அவங்க கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை எடுக்க பார்க்க நீங்க யாரும் பேச வேணாம். இப்போ யாரும் எடுக்க வேணாம். சார், இது வந்து நீங்க ஆர்டர் வாங்குங்க சார். டெமாலிஷிங் வந்து உள்ள வரைக்கும் போறது வந்து இருக்கா இல்லையா செக் பண்ணுங்க. ஆர்டர் இல்லைன்னா நான் இன்னைக்கு சொல்றேன். சரி, ஆர்டர் இருக்குல்ல, இங்க இடிங்க, 3 அடி இங்க எடுங்க, 3 அடி சார். எனக்கு இங்க இருந்து செலவு 3 அடி 1 அடி தான் இருக்கு. அப்ப எங்க 1 அடி இன்னும் அது எடுங்க முதல்ல. அது எடுத்துட்டு அப்புறம் பின்னாடி வாங்க. இல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை நீங்க சொல்லக்கூடாதுங்க. நீங்க பேசுறீங்க, கோர்ட்ல ஆளை கூப்பிட்டு வந்துருக்கீங்க, அவங்க பேசுறீங்க. எங்க போலீஸ்காரர் வச்சு நின்று பேச்செல்லாம் போயாச்சு. திருப்பி இப்போ வேணும்னு சொல்லி வீம்புக்குன்னு சொல்லி பண்றாங்க. அவங்க பத்திரத்தை கொண்டாட சொல்லுங்க, அவங்க 4 மேல கொண்டாந்து சொல்லுங்க, எத்தனை அடி இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்லுங்க. என்னுடைய பத்திரத்தையும் பார்த்து அது என்னன்னு சொல்லுங்க. யாருடைய இடம் எனக்கு வேண்டாம், என்னுடைய இடம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கிட்டு ஒண்ணு பேசி செய்யறாங்க. இது சரியில்லை. இது எனக்கு கூப்பிட்டு கேளுங்க, எப்ப வேணாலும் கூப்பிட்டு. நான் சொல்றேன் என் வீட்டு அளவு எத்தனை அளவு என்னங்கிறது நான் சொல்றேன். நான் எல்லாமே சொல்றேன். நான் பிறந்து வளர்ந்து எனக்கு தெரியும். 60 வருஷமா இருக்கு என் வீடு. எனக்கு பத்தி எனக்கு தெரியாதா சார்? அவ்வளோதான், அவங்க எடுக்கலாம், நாங்கள் சொல்லிடுவோம். நீ பேசாம நின்றுட்டு பாருங்க. பேசாம இது வந்து நம்ம அளந்துட்டு வந்து அங்கிருந்து வரணும். சரிங்களா? அளந்தாக்க நம்ம அளந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ அந்த பின்னாடி பேக் சைடு வந்து அவங்க கேட்டு போட்டுருக்காங்க. அப்போ அது வந்து நம்ம தான் வந்து நம்மது. வாங்க கேட்டுக்கோங்க. சொல்ற பொறுமையா கேளுங்க, பொறுமையா கேளுங்க, அப்படி பதில் சொல்லுங்க. பொறுமையா கேளுங்க. 24 முக்காக்கு 65 சரிங்களா? ஓல்டு இவங்களுக்கு வந்து 24 முக்கால் வந்து இங்கே வரை வருது. முன்னாடி 24 முக்கால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். பின்னாடி 24 வடப்புறம் தென்புறம்லாம் இருக்குல்ல, கிழமையில் அடி வட தென்மேல் அடி எல்லாம் இருக்குல்ல. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கு? கிழமையில் அடி 24 முக்கால் போட்டிருக்கு, தென்மேல் அடி 65 போட்டிருக்கு. 4 மேலுக்கு 4 பக்கமும் போடணும்ல.
தெற்கு புறம் எவ்வளவு இருக்கு, வடக்கு புறம் எவ்வளவு இருக்கு, மேற்கு புறம் எவ்வளவு இருக்கு எல்லாம் போடணும்ல. அதான் 4 மேலடி. கிளமேலடின்றது என்னது? வடபுறமும் தென்புறமும் சேர்ந்து தான் கிளமேலடி. சரிங்களா? தென்மடலடி ஒரு வீட்டுக்கு 4 புறம் இருந்தாங்க 4 மால். அதான் சார் நானும் சொல்றேன். தென்மடலடின்றது நீங்க 4 மால் எங்க இருக்கீங்க சொல்லுங்க. நீங்க உங்க பத்திரத்துல அப்படி தான காமிச்சிருக்கீங்க. கிளமேலடி பத்திரம் அது ஏன் பத்திரம் இல்ல, அது அவங்க வாங்குன பத்திரம். தென்மடலடி 65 போட்டுருக்கீங்க. ஆமா. சரிங்களா? ஒன் சைடு தான போட்டுருக்கு. வடபுறமும் தென்புறமும் வந்து 24 தான் பத்திரத்துல மென்ஷன் ஆயிருக்கு. எங்க இருக்காங்க எங்க இருக்கு இந்த பத்திரத்துல இது தென்புறம் 24 சொல்லி இருக்கா? கிளமேலடின்றது எதை மென்ஷன் ஆகும்? நான் சொல்றேன் கேளுங்க. கிளமேலடின்றது எதை மென்ஷன் ஆகும்? வடக்கு புறம் எவ்வளவு இருக்கு, தெற்கு புறம் எவ்வளவு இருக்கு, மேற்கு புறம் அது இருக்கா? அப்படி போடாம கிளமேலடின்றது எதை மென்ஷன் ஆகும்? நான் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு கிளமேலடி 24 வரைக்கும் அது தெரியாதா? அந்த மாதிரி சொல்றாங்க. கிளமேலடி 24.25 ஓகே. அது எந்த புறம்? 2 புறம் சேர்ந்துதான். 2 புறம் எங்க எழுதி இருக்காதுல? 2 புறம் எழுதி இருக்காதுல? அப்புறம் அதுல என்ன மென்ஷன் எங்க எழுதி இருக்கு பாருங்க பாருங்க. தென்மடலடி ஒரு பக்கம் 65 போடுறீங்களா? ஏங்க உங்க கார்பரேட் ஸ்கெட்ச் 64 தான் இருக்கு. அப்ப எப்படி இந்த லேண்ட் உங்களோட தான். இது எதுக்கு எடுக்க கூடாது உங்களுக்கு? இந்த ஆமா ஏன் வீடுங்க அது? எது உங்க வீடு? இந்த வீடு உங்க வீடா? அது எங்க பெரிய வீடு வித்துட்டாங்க. நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க பேசக்கூடாது. உங்களோட லேண்ட் அங்க தானே இருக்கு. ரெண்டாவது இல்லனே. அப்ப இத விட்டுட்டு அங்க என்ன இடிக்க வைப்பீங்களா? அங்க இடிக்க வரவே நீங்க பேசுங்க. இங்க இடிக்கிறதுல நீங்க பேசக்கூடாது. அங்க தான் இடிக்க வர்றாங்க அவங்க. இது உங்க வீடா? ஆமா ஆமா. எந்த வீடு உங்க வீடு? இந்த இடத்துல இடிக்கிறீங்க விடுங்க. அந்த சவறு போட்டுட்டீங்களா? ஆமா ஏன் பில்லர்ல போட்டீங்க? அவரே எடுக்கிறதுக்கு ஆளே இந்த பில்டிங் வந்து ஏன் வீடு மட்டும் நடுவுல ஏன் வீடு மட்டும் தொங்கல் அடிக்கிற ஆட வந்துச்சு. அப்போ என்ன ஏன் இது 65 அடினா 65 அடியும் வாங்கணும், 65 அடியும் அளக்கணும். இது முன்னாடி உள்ள வீடை விட்டுட்டு பின்னாடி உள்ள வீட்டுல இவங்க முன்னாடி இருக்காமா? முன்னாடி விட்டுட்டு பின்னாடி என்ன முன்னாடி இல்லையா? பின்ன முன்னாடி 3 இருக்குன்னா உத்தரவாயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப முன்னாடி போது அளந்துட்டு பின்னாடி எடுங்க. ஐயா நீங்க கிளம்புங்க. நீங்க அப்ப நீங்க உங்க வீட்டு பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன சார் வாங்க சார் முடிஞ்சு போச்சு. நம்ம எழுதி ரிப்போர்ட் உங்க பத்திரத்துல முதல்ல எடுத்து காமிங்க சார். தெற்கு புறம் 24 இங்க இருந்து எடுக்கிறீங்க, அந்த கடைசிக்கு போறீங்க. அந்த 22 சந்து வருது அது வரைக்கும். அப்ப எப்படி உங்களுக்கு அங்க வரும்? அது எப்படி வரும்? அது நீங்க போட்டு ஆர்டர் வாங்கிடுங்க சார். எப்படி வரும்? அங்க பாருங்க என்னன்னு. நாங்க பாருங்க சார். போட்டோ என்ன இருக்கு அதெல்லாம் இது உங்களுக்கு சம்பந்தப்பட்டதா? பொறுமையா பார்த்து நீங்க பொறுமையா பார்த்து இது உங்களுக்கு சம்பந்தப்பட்டதா? நான் கேட்கறேன். அந்த பக்கம் பொதுப்பா சைட்டு இது உங்களுக்கு சம்பந்தப்பட்டதா கேட்கற முடியும் சண்டப்படுறீங்களா? சொல்லுங்க நீங்க 24 என்ன பின்னாடி 20 உங்களுக்கு. அப்ப இது குருவாதான் உங்களுக்கு போகும். ஆமா மார்க்கெட் கட்டணம் இருக்கு அப்படியே இருக்க போறோம். அப்ப எதுக்கு அது இடிக்கிறாங்க? அங்கேயே உங்களுக்கு இடம் வராது. எதுக்கு இடிக்கிறாங்க? நீங்க அளந்துட்டு பாருங்க. இல்ல கொஞ்சம் பொறுமையா நான் கேட்கறது கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எல்லாம் பேச நான் பேச மாட்டேன். இதுல உங்களுக்கு இதுல உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? எங்க இடத்துல 3 இடம் இருக்கு சொல்றோம். நாங்க 3 இடம் இருக்குன்றோம். இல்ல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். என்ன ஆட்சேபனை? இது வந்து உங்க இடம் தான். நான் இல்லன்னு சொல்லல. இல்ல உங்க இடம் வராது. இல்ல மாமா பொறுமை பேச எப்படி வராது? இருங்க நீங்க 100 பேர் வாங்குங்க, நீங்க 1000 பேர் வாங்க, உண்மைதாங்க ஜெயிக்குங்க. ஒருத்தர் பேசினாலும் உண்மையா இருந்தா அது எப்பவுமே வெல்லுங்க. தெரியுமா? 1000 பேர் வந்து 1000 விதமா பேசலாம். ஆனா ஒருத்தர் பேச அது உண்மை பேசுறா அது ஒண்ணுதான். அது உண்மை. என்ன கேட்கிறேன் பொறுமையா பதில் சொல்லுங்க. யாருடைய ஆட்சி தேவையில்லை. சொல்லுங்க. இது 3 எங்கிடமா இல்லையா? போதாது சொல்லுங்க. இது உங்க இடம் இருக்குல்ல? கடைசில உங்க இடம் இல்ல. இல்லம்மா சொல்லி வாங்க. இருக்குமாமா எங்க கடைசியில் இல்லைன்றீங்களா? ஆமா இல்ல. எங்க கடைசி சொல்லி சரி நீங்க எப்படியே போறேன்னு சொல்லி வைங்க. அந்த சந்து இருக்குல்ல 22 கால் சந்து இருக்குல்ல அந்த சந்து இதுல போய் இது மோதும். இது இல்ல அப்ப எப்படி உங்களுக்கு இந்த இடம் வரும்? இங்க இருந்து வாங்க. நீங்க இங்க இருந்து வாங்க போது உங்களுக்கு செச்சு காமிக்கவா? நீங்க உங்க வார்த்தை உங்க பேச்சுல வரேன். சரி மாமா நான் இப்படியே காமிக்கிறேன் மாமா உங்களுக்கு. நீங்க சொல்றீங்களா மாமா இப்படி வரோம் நம்ம இப்படி வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வரோம். இந்த சந்தி 22 கால் இங்கே வருது. அப்ப உங்களுக்கு 3 அடி இங்கே வருதுன்னு சொன்னா அது எப்படி இந்த பொது சந்தில எப்படி உங்களுக்கு 3 அடி வரும்? நான் அந்த பக்கம் ஆமா
அது போலீஸ் வந்து சொல்லி நான் என்ன சொல்றேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அது மாதிரி உங்களுக்கு தான் சொன்னோம். இதுல வந்து உங்க இடத்துல இருக்குன்னா உங்க இடத்துல அதுக்கு ஆர்டர் வாங்கிட்டோம். மாமா இங்க 47 அடி மாமா, இங்க பின்னாடி 44 அடி இருக்கா? இது உங்க இருக்கா? இல்ல இது இந்த சந்துக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை சந்துக்கு? என் வீட்டுக்கு நான் என் வீட்டுல அது உங்க தர மாட்டேங்கறாங்க. உங்க வீடு தர மாட்டேங்கறாங்க. இது சந்து சொல்லி தானே மாமா இது மாமா இப்ப சொல்றேன். உங்க தர மாட்டேன். உங்க வீடு தர மாட்டேன். என் வீடு 22 அடி. அது போக நீங்க எதுவுமே எடுத்துக்கங்க. நான் உங்க வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். உங்க வீடு தரவே மாட்டேன். இப்ப சொல்றேன். என் இடம் வந்து 22 22 ஆளுகள். அது OS 1929 கோர்ட்ல சப்கோர்ட்ல தீர்ப்பானது. OS 1929 சப்கோர்ட்ல தீர்ப்பானது. சரி சார், என்ன சொல்றேன்னா இவர் இங்க இருந்தா சொல்லிட்டார் மூணேகால், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி சார், அவர்கிட்ட இங்க கண்டிருக்காரு. மூணேகால் இங்க 2.25 தானே வருது உங்களுக்கு. இருக்கிற எடுத்துக்கிறேன். அந்த பக்கம் ஒரு வீடு கட்டுறாரு, அந்த பக்கம் இங்க 22 ஆளுக்கு வந்துடும் சொல்றாரு. இதான் அவருடைய கருத்து. அப்படியே எல்லாரும் பேச வேணாம், எல்லாரும் நீங்க பேசுறேன். இது வந்து மூணேகால் நம்ம இடம் அதுக்கு கேஸ் போடுறோம்னு சொல்லிட்டாங்க. வழக்கிட்டு அவருக்கு ஆமான்ட்டாரு. அங்க வீடு நடுவு வீடு கட்டிருக்காரு. அங்க வரும்போது 22 ஆள் நடுவு சொல்றாரு. அவர்கிட்ட நமக்கு தேவையில்லை, அவர்கிட்ட நமக்கு தேவையில்லை. நமக்கு சொல்றாருல இது கரெக்ட். இது நீங்க 22 நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அதுக்கு மேல நீங்க எடுத்துக்கங்க. தேவையில்லை. அது சொல்றாருல. இல்ல 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 ஒரு செகண்ட் மாமா, உங்க திருப்பி அப்ப இருந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கானே இந்த சந்துக்காக கேஸே போட்டுருக்கோம். மொத்தம் தெரிஞ்சுக்கணும் சந்துக்கும் அந்த இதுக்கும். சரிங்களா? இப்ப அதுதான் ஆர்டர் ஆயிருக்கு. நீங்க இன்னும் நாங்க என்ன முடியலன்னா முடிவு சொல்ல போறோம் கோர்ட்ல. திருப்பி வந்து எடுக்க போறோம் விஷயம் கிடையாது. இப்பயே ஒப்பீனியன் ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸி, எல்லாத்துக்கும் ஈஸி. நீங்க என்ன சொன்னீங்க மாமா? இப்போ 22 கால் எங்க இடம், அது விட்டுட்டு போதா உங்க இடம் சொல்றீங்கல்ல. அது மாடியில போய் அளந்து பாருங்க. இப்ப எங்க தள்ளி கட்டிருக்கீங்க? உங்க பில்டிங் கேட்கறவங்க உங்க பில்டிங் எங்க தெரியுதா? அந்த செவர் தெரியுதுல, அந்த பில்லர் எங்க தெரியுதா பாருங்களா? எங்க தள்ளி கட்டிருக்கீங்களா இல்லையா? எங்க கட்டிருக்கீங்க? இல்ல 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 உங்க பில்டிங் எங்க தள்ளி கட்டிருக்கீங்க தெரியுதா? தெரியுதா? எங்க தள்ளி கட்டி பாருங்க, இங்க பாருங்க, எங்க கட்டிருக்கீங்க? எங்க தள்ளி கட்டி எங்க கட்டி பாருங்க. இங்க போய் அளந்து பாத்துருவோம். எதுக்கு இங்க இருந்து பேசுறீங்க? அது வேண்டாம். நீங்க 22 கால் சொல்றீங்கல்ல, அந்த 22 கால் பாருங்க. இங்க வாங்க, ஒரு 2 நிமிஷம் ஒத்துறீங்க. வாங்க மேல ஏறி வாங்க. நான் காமில இங்க உங்களுக்கு குழப்பம். மாமா மாமா இந்த இடத்துல என்ன இருக்கு? இது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் மாமா மேல வந்து காமிங்க. வாங்க தயவு செய்து வாங்க. ரெக்கார்டிங் பண்ணுங்க. வாங்க மேல வாங்க. வாங்க மேல வாங்க. மேல மேல வாங்க. போங்க போங்க மேல வாங்க. அந்த சைடு இருக்குது ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இதுல வந்து இந்த ஃபிளாக் இடிக்கணும். இது வந்து 22 இது உங்களோட கடைசி வரைக்கும் அசெப்ட் பண்றாரு. இது வரையும் நம்ம இடம் வருது. இந்த இடம் வருது. வருதுன்னா பாருங்க, இல்லாட்டி இடிச்சிருவோம். வாங்க மேல வாங்க. இல்ல அந்த மேல வாங்க. கீழே பிடிச்சு பாருங்க. நான் உள்ள வச்சு பார்த்தாலே அதே அளந்து கொடுங்க உங்களுக்கு. அவர் கிட்ட பண்ணுங்க போல. வாங்க இங்க வாங்க. அதே சார் அவர் கிட்ட இங்க வச்ச போது அளங்க எது வரைக்கும் 2 கால் வரைக்கும் பாருங்க. இங்க 22 இங்க பாருங்க சார். 22 கால் இங்க இருந்தே பாத்துறோம். இங்க 22 பில்டிங் எதுவும் கிராஸா போகல. பில்டிங் எதுவும் கிராஸா தான் போகுது. ஆமா இது கிராஸா அவர் உள்ள வந்துட்டார்ல. கிராஸா போகுது. ஹலோ சார். ஹலோ பிரதர். இது வந்து 47ங்க. பின்னாடி 44 தான் வரும். அப்ப கிராஸா தான் போகும். அவங்களுக்கு இடம் வந்து கிராஸா தான் வரும். இது 47, பின்னாடி 44. நீங்க மேல வாங்க. மேல வந்து அளந்துங்க வாங்க. மேல வாங்க சார். மேல போய் இங்க போய் ஒண்ணும் தெரியாது. மாமா இங்க வந்தீங்களா? இதுக்குள்ள போய் பாருங்க. போங்க. வேற ஏதோ சொல்றாங்க. போங்க. கேஸ் விட்டு என்ன சொல்றாங்க? அம்மா இந்த பில்டிங் சம்பந்தம் இல்ல உங்களுக்கு. நான் இப்போ அது தள்ளி எடுத்துக்கேன் மாமா, வெளிச்சத்துக்குன்னு சொல்லி. ஆமா நான் தள்ளி எடுத்துருக்கேன். இப்போ அதை கட்டும் போது 2 அடி விட்டு கட்டலாம். வெளிச்சத்துக்கு சென்னை பொறுமையா கேளுங்க நான் சொல்றேன். ஐயா செவர் இங்க இருக்கல மாமா. பழைய செவர் அந்த பழைய செவர் பாத்துக்கிட்டே வாங்க. மேல இருந்து அளந்தா தெரியும். மேல வாங்க. வாங்க சார் மேல வாங்க. மொத்தமாவே வந்து 48 அடி காமிச்சிருக்கு. 24 கால் கொடுத்துட்டு பேலன்ஸு 47ல பணம் போடுறதால 47 உங்களுக்கு 24 முக்கால் வித்துறாங்க. வித்துட்டாங்கன்னா 22 ஆமா 22 வராங்க. ஆனா வராது. என்ன ஃபேக்ட்னு சொல்லிடுறேன். ஏன்னா இதுல இருக்கிற வந்து 13.2 மீட்டர் சரிங்களா? பின்னாடி இருக்கிறது 43 கால் பேலன்ஸு 43 அடி பின்னாடி கிடையாது.
இப்போ அந்த இவர் பின்னாடி சொல்கிறாப்புல 22 ஆள் இப்போ இதே மாதிரி அவங்க இவங்களும் கிளைம் பண்ணுவாங்க. எனக்கு நீங்கள் தானே வச்சுருக்கீங்க 24 முக்காவுக்கு வச்சுருக்கீங்க. அப்போ எனக்கு 24 முக்காவுக்கு அந்த வசூல்னா 2 பேருமே கஷ்டம். இல்லை சார், இப்போ அது பிரச்சனை இஷ்யூ அது இல்லை, சந்தை இல்லை, அதுதான் டிஸ்பியூட். இப்போ அதான் ஒத்துக்கிறார், அது ரெண்டு ஒத்துக்கிறார். அங்க வரும்போது வராரு, அங்க வரும்போது வராரு. அது கோர்ட்டில் போய் சொல்லி அவர் கோர்ட் ஏற்றுக்கல. அதை மட்டும் பாருங்க. கோர்ட் ஆர்டர் இன்னைக்கு தானே எங்களுக்கு 2.25 அடி சந்தை எங்களுக்கு வேணும். எங்களுக்கு இதுக்கு விடல, அங்கிட்டு உள்ளது அவர் வீடு வந்தது இல்ல, வாங்கினவங்க வாங்கிக்காங்கன்னா அப்ப இருக்கிறவங்க விட்டு கொடுத்துடணும். இருக்கிறதா என்ன செஞ்சிருக்கணும், கோர்ட்ல வந்து கரெக்டா பண்ணிருக்கணும். அது விட்டுட்டாருல்ல. நீங்க அவங்க அப்பா விட்டாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கேமரா சார் கீழே வைங்க சார், கீழே வைங்க, தரையில வைங்க. கீழே எப்படி அவரை கூப்பிடுங்க. உள்ள இருக்கு குப்பை ஆளுங்க கல்யாணம் அள்ளி விடுச்சு. கரெக்டாக மாட்ட வேணாமா, நல்லா லாக் பண்ணல ராடு. அவர் வந்து இங்கே முன்னாடி கொஞ்சம் சொல்லி நான் சரி விட்டு கொடுத்துட்டேன்னா பின்னாடி உள்ள செவர்லேருந்து இல்லை அவங்களுக்கு இல்லை பாக்கியம் இல்லை, அது எங்கள் சந்து தான், அது அவங்க ஓகே பண்ணிட்டாங்க பேசின்னு சொல்லி அப்படி இது இல்லாமல் இருந்துச்சுன்னா இவங்க பூஜை நான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணலை, எனக்கு இங்கே தொந்தரவு பண்ணக்கூடாது, இடம் அது என்னோட சந்து. இதை கிளிக் பண்ணிட்டீங்களா இல்லையா? பேசி பின்னாடி உள்ளது வந்து எங்கள் இடம் அவர் ஒத்துக்கிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து இப்போ அவங்க பிரச்சனை முடிச்சு கொடுத்தாங்க.
சுமூகமாக முடிச்சுக்கலாம் சொல்லி அதனால சரி ஓகே பண்ணியாச்சு. நாளை பின்ன இந்த இது பண்ணாமல் இருந்தால் சரிதான். அது 22 ஆள் கரெக்டாக அந்த சவருக்கு இருக்கு. முன்னாடி போக போக இடம் இருக்காது. முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். முன்னாடி இடம் இருக்கு, பின்னாடி போக வராத இடம். முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். சார் நம்ம கூட ரொம்ப கூட ஆடு இருக்கு பாருங்க, எடுத்துட்டு வாங்க மேல. இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அழகா வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பேசி கொடுத்தாச்சு திருப்பி அப்படின்னு சொல்லி. அது வந்து நீங்கள் எடிட் பண்ணிடாதீங்க. மட்டும் பேசிக்கணும். மாமா சொல்லிட்டார்ல, அவர் சர்வர் சொல்லிட்டார்ல. நீங்களும் பழகிட்டீங்க, அவங்களும் டாய்லெட் அங்கே போயிட்டானே ஆகணும். அங்கே சமாளிக்க முடியாதுல்ல. நீட்டாக வச்சுருங்கன்றா. ஊட்டி வந்து அடையாமல் அந்த சந்தா பொது சந்தா அங்கெல்லாம் நான் சுத்தமாக வச்சிருக்கேன். ஊருக்கு போனது இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ வேலை செய்யும் போது எடுத்து வச்சிருக்கேன். காலையில் அதான் எடுத்தேன். எல்லாம் தூரம் நான் அப்படி இல்லை தெரியுமாம்மா. நீங்கள் அப்போவே நீங்கள் பேசி நீங்கள் அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கூப்பிட்டா நம்ம வர போகிறோம். என் மர்மம் வந்து பேசணும். ஆமா சும்மா சொல்றேன். நான் வந்து பேசிக்கிறேன். நான் வரேன் பேசுறேன். அதுக்கு போயிடுவோம் விடுங்க. நான் வரேன் விட்டுருங்க. என்னால வேலை இருக்க வரேன். நான் வரேன் மாமா. ஏன் மாமா நாங்கள் பிடிச்ச போடணும். என்ன மாமா நீங்க பேசுறீங்க? நான் பிடிச்ச நல்லா போடணும். அதை சொல்லிட்டு இந்த ஒழுங்கு இருக்குல்ல, இந்த உடச்சிருக்கோம்ல, அந்த ஒழுங்கு நல்லா பூச்சிட்டு இந்த இடத்த மட்டும் கிளீன் பண்ணி கேட்டு கொடுத்துருங்க. சரியா? அப்புறம் அங்கே பேசு. சரியா? உங்களுக்கு பேசு. சரியா? இந்த இடத்த கேட்டு கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டேன். இந்த பூரா அண்ணா சொல்லிட்டேன். அப்புறம் அள்ளி அந்த உடச்சுக்கோம்ல, அந்த மட்டத்துக்கு அப்படியே கரெக்டாக பூச்சிட்டு கேட்டு அப்புறம் வேலை பேசிக்க உட்காந்து பேசிக்கணும். நீங்கள் நாங்கள் உட்காந்து பேசுவோம். சரியா? நான் அதான் அதுதான் சொன்னேன். பேசிக்கிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம பண்ணது பேசிக்க உட்காந்து பேசிக்கணும். சரியா? அந்த பக்கம் ஜாமா வைக்காங்க. ஜாமா போட்டு வைக்காங்க. அந்த சந்தையா எடுத்துட்டீங்க. அங்கே போய் எங்கே மாமா மாமா என்ன பண்ணா ஒரு வார்த்தை சொன்னா கேளுங்கம்மா. என்ன கேட்டுக்கோங்க. எடுத்துருக்கீங்க. அந்த மாமா அன்பு மாமா உரிமையில அன்பு மாமா நீங்க சொன்ன ப்ராப்பர்ட்டி வச்சா நல்லா இருக்காது. போங்க வாங்க எல்லாம் அள்ளிட்டு போடத்தும்ல அதை ஒழுங்கு பிடிச்சி முடிச்சிட்டீங்க. அதுக்கடுத்து நம்ம உட்காந்து பேசிட்டு அந்த சவுரில் போட்டுருவோம். சரிங்களா? சரியா? அவதானே அந்த ஒழுங்கு தானே படிச்சு நாங்கள் கொடுத்து அந்த ஒழுங்கு அதானே ஒழுங்கு கீழே வரையும் கீழே தள்ளுங்க. கீழே தள்ளுங்க. அது நாளைக்கு உடைக்கணும்ல. கீழே கீழே தள்ளுங்க. கீழே உள்ள தள்ளு. கீழே தள்ளு. அள்ளிக்கிறீங்க. வயரா இருக்கு வயரா. ஆமா கிளீன் பண்ணிக்க. தப்பா நினைக்கிறேன். அமினா சர்வீஸ்